ஹலோ கியூட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மிகப்பெரிய ராஜ்யம் என்ன, இந்த நாட்டுடைய பெயர் என்ன அப்படின்னா பெர்ஷியா, த கிரேட்டஸ்ட் பெர்ஷியா. இந்த பெர்ஷியா கிங்டம்ல இந்த நாடு இவ்வளோ அழகா செல்வ செழிப்பா இருக்கிற இந்த நாட்டை ஆள்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆள்ற ராஜாவோட பேரு அகாஸ்வேரு. இந்த அகாஸ்வேரு அப்படின்ற மன்னன் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த ஒரு நாட்டுல ராஜான்னா கண்டிப்பா ராணி, சாரி, ராஜா அப்படின்னா அந்த ராஜாவுக்கு மந்திரிங்க, தளபதிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும் போது இந்த அரசருடைய இடத்துல மந்திரி இருக்காங்க. அதுல ஒரு மந்திரியுடைய பெயர் நாமான். நல்ல வச்சுக்கோங்க, நாமான். ஏன்னா இத பத்தி நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த இதுல நம்ம கதைக்குள்ள போகும்போது நம்ம பார்ப்போம். நாமான் இருக்காரு. இவர் எப்படிப்பட்டவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசருக்கு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாரு. ஆனா உண்மையாவே நல்ல பிள்ளை கிடையாது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க. ஏன்னா அவரு நடிக்கிறாரு நல்ல பேர் வாங்குறதுக்கு. அவருடைய மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, அந்த நாடை பொறுத்தவரை பெர்ஷியால ஒரு ட்ரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த மக்கள் யாருன்னா யூதர்கள். இந்த யூதர்கள் மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, உண்மையாவும் கடவுளுக்கு ரொம்ப நல்லவங்களாவும் ரொம்ப அழகா அறிவானவங்களா இருப்பாங்க. இத நாமனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவனுடைய மோட்டோ என்னன்னா, எப்படியாச்சும் இந்த யூதர்களை வேரோட எடுத்து சாய்க்கணும் அப்படின்றதுதான், தூக்கி போடணும், வேண்டாம் அப்படின்றதுதான் இவனுடைய மைண்ட்ல உள்ள ஓடுச்சு. ஆனா நல்ல பிள்ளை மாதிரி நாமான் அரசர்கிட்ட இருந்துகிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நாமானுக்கு யூதர்களை பிடிக்காதுன்னு. இப்படி இருக்கும்போது அந்த நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க யூதர்கள். ஆனா அவங்க பயங்கர அறிவாளியாவும் ரொம்ப அழகாவும் இருக்காங்க. ஆனா என்னமோ தெரியல, நாமானுக்கு அந்த குரூப்பை பிடிக்கல. ரொம்ப பெருமை பிடிச்சவனாவும் ரொம்ப ஒரு ப்ரைடு நிறைஞ்ச ஒரு நபரா நாமான் இருக்கிறாரு. இப்போ அந்த நகரத்துல எல்லாமே கடவுளுக்கு ரொம்ப பக்தியா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. உண்மையான கடவுளை கும்பிடுறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அவ தன்னோட தோழிகள் கிட்ட எல்லாம் நல்ல அழகழகா ஸ்டோரிஸ், கதைகள், நம்மளுக்கெல்லாம் கதை பத்தி பிடிக்கும்ல, குட்டி குட்டி கதைகளை சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட தாய் மாமாவோட வாழ்ந்து வரா. அவங்க மாமா பேரு என்ன அப்படின்னா மர்தகாய். மொர்தகாய். இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணுக்கு விட்டுட்டு போனது ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும்தான் விட்டுட்டு போனாங்க. ப்ராமிஸ் நெக்லஸ். மற்றபடி எதுவுமே இல்லை. அவங்க 2 பேரும் பெர்ஷியா ராணுவம் கொன்னுட்டாங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் நம்மளோட கதையோட ஹீரோயினி. இந்த பொண்ணு பேரு என்னன்னா டார்சா. இந்த பொண்ணைத்தான் யாரு மொர்தகாய் வளர்க்கிறாரு. தாய் மாமாவோட இந்த பொண்ணு வளர்ந்து வரா. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல ராஜாவுக்கு பொண்ணு தேடுற படலம் ஏற்படுது. அப்போ யாரு அரசருடைய மந்திரி நாமான் கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அப்ப நாமான் ஒவ்வொருத்த நாட்டுல உள்ள எல்லா பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க எல்லாரையும் கூட்டிட்டு பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னும் போது, நாமான் எப்படின்னா ரொம்ப பர்டிகுலரா இருந்தா, பாபிலோனியர்கள் வேற அவங்க இனத்தவர்களுடைய பொண்ணதான் கல்யாணம் பண்ணும் அரசர் அப்படின்றதுல பர்டிகுலரா இருக்கும் போது, கண்ணுல மண்ணை தூவுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்நியாரம் இந்த ஒரு புரளி இதெல்லாம் காதுல யார் காதுல விழுகுதுன்னா, நம்மளோட நம்மளோட ஜூனியர் ஹீரோவான மொர்தகாய் காதுல விழுகுது. அப்போ அந்த நேரம் பார்த்து மொர்தகாய்க்கு ஏதோ ஒரு விஷயம் மாதிரி வந்திருக்கோ என்னவோ தெரியல. அப்ப எல்லா ராஜாவுக்காக பொண்ணு தேட வரும்போது சிப்பாய்கள் தாசாவையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ பெரிய பொண்ணாயிட்டா கூட்டிட்டு போயிடுறாங்க. மாமா விட்டு அரண்மனைக்கு போயிடுறா.
அவ வளர்க்கப்படுறா. அங்க இருக்கும்போது அவளுக்கு யாருமே இல்ல. அப்ப கடவுள்கிட்ட டெய்லி அவளுக்கு தெரிஞ்சு கடவுள் ஜீசஸ் கிட்ட எப்போ ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பா அவ கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒவ்வொரு அரசர் ஒவ்வொரு பொண்ணையா பார்க்கும்போது இந்த தாசாவை ரொம்ப பிடிச்சிருது. ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா, தாசா கிட்ட மொர்தெகாய் சொல்ற, நீ நான் ஒரு விஷயம் சொல்வேன், நீ அதை கேட்கணும். நீ என்னைக்குமே நீ யாருன்ற எந்த இனத்தை சேர்ந்தவன்றது தெரியக்கூடாது. உன்னோட பேரு இனிமேட்டு தாசா கிடையாது, எஸ்தர். இப்ப தெரியுதா நம்ம என்ன ஸ்டோரிக்கு வரோம்னு? எஸ்தர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. மாமா சொன்ன மாதிரியே தான் யாருன்னே காட்டிக்காம அவங்க அரண்மனையில இருக்காங்க. ராஜாவும் புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிடுறாரு. குவீன் எஸ்தர் அப்படின்னு ஆயிடுறாங்க. எஸ்தர் ரொம்ப கடவுளுக்கு பயந்தவங்க. அந்த அரண்மனையில் நிறைய பேர் குட்டி குட்டி கதைகளா குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி மக்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி வச்சிருக்கா. அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? என்ன ஆச்சுன்னா, நம்மளோட வில்லன் கேரக்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கார்ல நாமானு, நம்மளோட மந்திரி, அவர் என்ன பண்றாருன்னா, அரசர் சும்மா அசந்திருக்கிற நேரம் பார்த்து அவர்கிட்ட இருந்து அவரு ராஜமுத்திர மோதிரம் கையில போட்டிருப்பாரு. அதை வச்சுதான் அரச இது பண்றதுன்னு வச்சுக்கலாம், முக்கியமானது. அந்த மோதிரத்தை வாங்கிடுறாரு. எப்படியோ வாங்கிட்டு, சரி ராஜாவும் இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு கொடுத்துடுறாரு. இத வச்சு நாட்டுல யூதர்களை ஜூயிஷ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேரோட சாய்க்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தாக்குதல் எவ்வளவு தூரத்துக்கு மோசமா இருந்ததுன்னா, ஒரு நாள் மொர்தெகாய் இருக்காங்கல்ல, நம்ம ஜூனியர் ஹீரோ மொர்தெகாய், அவர் என்ன பண்றாரு, அவர் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப இதுல இருக்கும் போது அவரோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு பைத்தியக்கார மாதிரி அவர் ஒரு ஒரு ஓரமா நின்னுட்டு அரண்மனையோட ஒரு வெளிப்புறத்துல நின்னுக்கிட்டு தன்னுடைய மருமக கிட்ட பேச முயற்சி பண்றாரு. அப்போ இது நியூஸ் சீக்கிரட்டா ராணி காதுக்கு போயிருது. ராணியும் என்ன ஏது கேட்கும் போதுதான் நியூஸ் வருது. என்னன்னா, இந்த நாமான் என்ன பண்ணிருக்கான்னா, எல்லா யூதர்களையும் மொத்தமா வேரோட அழிக்கணும், அதுதான் பிளானா ஓடிக்கிட்டு இருக்கு, ரத்த ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணணும்னா கடவுளுக்கிட்ட நீ இப்ப எல்லாருமே 7 நாள் சாப்பிடாம செய்யாம ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு எஸ்தர் குயின் சொல்றாங்க. நீங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க, நானும் பண்றேன். நான் உண்மைக்காக நான் அரசர் முன்னாடி போய் நின்னு நான் பேசுறேன். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த நாட்டோட சட்ட பிரகாரம் அரசர் சபையில இருக்கும் போது தன்னோட மனைவியே வந்தாலும் டைரக்டா கொன்றுவாங்க. அதுதான் அந்த காலத்துல உள்ள வழக்கமா இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது she stand for the brave. ஓகே, உண்மைக்காகவும் தன்னுடைய மக்களையும் உண்மை சத்தியத்துக்காக தன் மக்களை தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நின்னு ராஜா கிட்ட பேச வராங்க. வரும்போது ஒரு மிராக்கிள் மாதிரி எதுவுமே ஆகலை. பக்கத்துல இருக்கிற சிப்பாய் இவங்களை கொல்ல வரும்போது பார்த்து ராஜா தடுத்து நிப்பாட்டிடுறாரு. அப்போ இவங்க ரொம்ப மண்டி போட்டு என்ன கேக்குறாங்கன்னா, அரசே, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் ஒரு விருந்து வச்சிருக்கேன், அந்த விருந்துக்கு நீங்களும் உங்க மந்திரி நாமானும் வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கும் அரசர் ஓகே, சரி, ஓகே அப்படின்ட்டாரு. இப்பதாங்க கதையில ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் வர்றாங்க. வரவேற்பும் கவனிப்பும் சும்மா தடபுடலா இருக்கு. ஒரு சைடுல நாமான் ஒரு சைட்லயும் அரசர் ஒரு சைட்லயும் உட்கார்ந்துருக்காரு. குயினும் சர்வ் பண்றாங்க, உட்கார்ந்துருக்காங்க. பணிப்பெண்கள் சர்வ் பண்றாங்க. அப்போ ஒரு கட்டத்துல ராணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பணிப்பெண்கள் எல்லாம் போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களே எந்திரிச்சு சர்வ் பண்றாங்க. அப்போ ஒரு கட்டத்துல இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமா நம்மளோட ராணி என்ன பண்றாங்கன்னா, எந்திரிச்சு இந்த சைட்ல அரசருக்கு நேரா மண்டி போட்டு உட்காந்து, அரசே, நான் இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு இருந்தேன், பட் ஆனா ஒரு சின்ன காரியம், ஒரு பெரிய விஷயத்த நான் உங்க கண்ணு முன்னாடி மறைச்சிருக்கேன். என்னுடைய பேரு
எஸ்தர் கிடையாது. என்னோட பேரு தார்சா. நான் ஒரு யூதன். என்னுடைய ரத்தத்தை என்னுடைய உயிரை எடுக்க இந்த நாட்டுல இந்த நாமான் வந்து சதி பண்றான். என்னுடைய அப்படின்னு அரசருக்கு குழம்பிட்டாரு. என்னது அப்படின்னு. ஆமா, உங்களுடைய மோதிரத்தை ஏமாத்தி வாங்கி அதை தவறான காரியத்துக்கு பயன்படுத்தி என்னோட யூத மக்கள் எல்லாரையும் கொல்றதுதான் இவனோட பிளானா இருக்கு. என் மக்கள் சாகும் போது நான் எப்படி நான் உண்மையா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ராணி நடந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துடுறாங்க. இத கேட்ட உடனே ராஜாக்கு அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னங்கடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தகச்சு போயிட்டாரு. அப்படி அந்த கேப்ல மௌனமா இருக்கிற நேரம் பார்த்து நாமானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எப்பட்றா ஒரு யூதன் நம்மளோட எதிரி பரம எதிரி உள்ள ஆளு எனக்கு எதிரா நிக்கிறாளா அப்படின்ற மாதிரி கோவம் பட்டு அவளை வந்து ரொம்ப ஹார்ஷா அடிக்கிற அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு போயிட்டாங்க. நாமான் கழுத்தை நெரிச்சிட்டாங்க. நாமான் வந்து ராணியோட கழுத்தை. இது 1 செகண்ட்ல கொஞ்ச நேரத்துல கான்சியஸ்க்கு வந்த நம்ம ராஜா என்ன பண்ணிட்டாரு, பார்த்துன்னு ரொம்ப காண்டாய் போய் நாமான தூக்கிலிடுவாரு கட்டளையிட்டுட்டாரு. இதுல இருந்து என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரினா, கத்தி எடுத்தவன் கத்தியாதான் சாவான். அதே மாதிரிதான் வாழ்க்கையில தவறான காரியத்துக்காக எந்த ஒரு தவறான காரியத்தை நோக்கி நீ அது செயல்படுத்தினா அதேதான் உனக்கு தேடி வரும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் பிரேவ். ஓகே கிட்ஸ், இன்னைக்கு நம்ம குவீன் எஸ்தர் மாதிரி ரொம்ப பிரேவாகவும் ரொம்ப போல்டாகவும் கடவுளுக்காக நின்னா கண்டிப்பா எவ்ரிதிங் வில் பி ஆடட் அண்ட் டு யூ. பட் நெக்ஸ்ட் ஸ்டோரியில நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஜூப்பரான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்.